ஆக்சஸ் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர் MFA, மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன். நாம் ஒரு அப்ளிகேஷனோ இல்லை ஒரு டேட்டா பேஸோ ஆக்சஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? நம்ம பாஸ்வேர்டை என்டர் பண்ணணும். பாஸ்வேர்டு கரெக்டாக இருந்தால் அந்த அப்ளிகேஷனோ இல்லை டேட்டா பேஸோ நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். இது ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் செக்யூரிட்டிங் அன் அப்ளிகேஷன். பட் இன்றைக்கி அதே ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் செக்யூரிட்டிங் போதுமா அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக போதாது. ஏன் போதாது? இத்தனை வருஷமாக வெறும் நம்ம பாஸ்வேர்டை மட்டும்தான் பயன்படுத்தி இத்தனை நாளாக நம்மளோட அப்ளிகேஷன் சர்வர்ஸ் டேட்டா பேஸை செக்யூர் பண்ணிட்டு வந்திருக்கோம். பட் இன்றைக்கி ஏன் முடியாது அப்படின்னா, ஹேக்கர்ஸ் இவங்க ஒவ்வொரு நாளும் அட்வான்ஸ் ஆகி வந்துகிட்டே இருக்காங்க. டூல்ஸ்லேயே இருக்கட்டும், டெக்னாலஜிலேயே இருக்கட்டும், மெத்தட்ஸ்லேயே இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அட்வான்ஸ் ஆகி வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ ஹேக்கர்ஸ் அட்வான்ஸ் ஆகி வந்துகிட்டே இருக்கும்போது நாமளும் சைபர் செக்யூரிட்டி கைஸாக இருக்கிற நாமளும் நம்மளுடைய சிஸ்டத்தை, நம்மளுடைய நெட்வொர்க்கை மோர் அண்ட் மோர் செக்யூராக ஆக்கணும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் MFAவோட தேவை அதிகரிக்குது. MFAனா என்ன? சம்திங் யூ நோ, சம்திங் யூ ஹாவ், சம்திங் யூ ஆர். சம்திங் யூ நோ, உங்களுக்கு தெரிஞ்சது பாஸ்வேர்டு, அது உங்களுக்கு தெரியும். சம்திங் யூ ஹாவ், ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கையில் ஃபோன் இருக்குது, அதில் வர OTP இல்லை உங்கள் இமெயிலில் வர OTP. ஸோ தட் இஸ் சம்திங் யூ ஹாவ். ஃபைனலாக சம்திங் யூ ஆர், ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் விரலில் இருக்க கைரேகையோ இல்லை உங்களுடைய முக அமைப்போ, இது உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த 3 மெத்தடில் இந்த 3ஐயும் பயன்படுத்தி லாகின் பண்ணுறதோ இல்லை இந்த 3ல் 2 பயன்படுத்தி லாகின் பண்ணுறதுக்கு பேர் தான் MFA. ஸோ MFA இல்லாமல் ஒரு நல்ல செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் பில்ட் பண்ணவே முடியாது.